தமது இராணுவ நலன்களை, இராணுவ அரசியல் நலன்களாக இருக்கலாம் அல்லது ராஜதந்திர நலன்களை அடைவது இந்த நாடுகளின் ஒரு வளமையான விடயம். 2004ஆம் ஆண்டு ஆழிப்பேரலை இடம்பெற்ற போது முதலில் வந்தது அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள். அப்பதான் நாங்கள் கேட்டோம், ஏன் உதவி கப்பல்களை விட போர்க்கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப சொன்னார்கள், இலங்கை படையினர் பலவீனம் அடைந்திருக்கலாம், ஆழிப்பேரலை தாக்கி கடற்படை, வான்படை, கடற்படை தரப்படையினர். அந்த சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிகள் தாக்கலாம், இலங்கைக்கு உதவ வருகிறோம். அது எங்கு எங்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவது, அதன் ஊடாக அந்த நாடுகளுடன் ஒரு நல்ல இணைப்பை ஏற்படுத்துவதும் தான் அவர்களின் நோக்கமாக இருக்கின்றது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் கசந்து போயிருந்த நேரத்தில், உங்களுக்கு தெரியும், அண்மையில் சஜித் பிரேமதாசாவையும் இந்தியா கூப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்தியா தற்போது கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்தியா அதிக அளவான படையினரை, இந்தியா முற்று முழுதாக படையினரைத்தான் இறக்கியிருந்தது. இராணுவத்தினரை, நீங்கள் சொன்னது போல குளோப் மாஸ்டர் 17 ரக விமானங்கள், IL-76 ரக ரஷ்யாவின் விமானங்கள் என்று சொல்லி, இந்தியாவின் கட்டளை தளபதிகள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். வடக்கு நோக்கி கூட அவர்கள் சென்று மன்னார் பகுதியில் கூட அவர்களுடைய பிரசன்னத்தை காணக்கூடியதாக இருந்தது. அதாவது 1990ஆம் ஆண்டு இலங்கையில் இருந்து வெளியேறிய பின்னர் வடபகுதியில் இருந்து இந்திய படையினர் அங்கு கால் வைத்த இடமாக திருப்ப அந்த இடத்தை இடம் கண்டிருக்கின்றது. இந்திய படையினர் அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதே போலதான் பாகிஸ்தான் படையும், பாகிஸ்தானும் தனது வான்படையை அனுப்பியிருந்தது. சீனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் பிரதிநிதிகள் அவசர அவசரமாக வந்திருந்தார்கள். அவர்களுடைய உதவி பிற்பாடுதான் வரும் என்று கூறப்பட்டது. அதே சமயம் போர்ட் சிட்டி துறைமுகத்துக்கு வந்து அவர்களுடைய, அதாவது துறைமுகங்களை ஏற்பட்ட சேதங்களை பழுது பார்க்கக்கூடிய இயந்திரங்களை கொண்டு இறக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் தங்கள் நலன்களை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு போட்டி களமாக அது மாற்றம் பெற்றிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், முதலில் அமெரிக்கா கொஞ்சம் மௌனமாக இருந்தது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டது. இந்தியா அவரை மிக ஆவலாக வரவேற்றது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள் விருத்தி அடைந்த 2 நாட்களுக்குள் உலகம் எங்கும் ஒரு பேசு பொருளாகியுள்ள நிலையில் அமெரிக்காவின் 130 விமானம் 60 படையினருடன் வந்து இறங்கி இருக்கின்றது. அது இந்தோ பசிபிக் பிராந்திய கட்டளை மையத்திலிருந்து வந்திருக்கின்றது. அதே சமயம் அதில் வந்து இராணுவ அதிகாரிகள் வந்து தளவாட நிபுணர்கள் என்று கூறப்பட்டாலும், இலங்கையின் தற்போதைய நிலைக்கான உதவிகளாக இருந்தாலும் 60 பேர் பெரிய அளவில் ஒரு ஆலோசனைகளை வழங்கலாமே தவிர அதற்கு அப்பால் அவர்கள் பெருமளவில் செய்ய முடியாது.